எல்லாருக்கும் வணக்கங்க. கந்தசஷ்டியுடைய 21வது நாளுங்க. எப்படி காலையில் இவ்வளோ நேரமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வரைக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணவங்களுக்கு தெரியும், பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது எவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும், எவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு. அதனால பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம தூக்கத்தை விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 4 நாளைக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா 5வது நாள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த டைமுக்கு எந்திரிச்சு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துடைய பாசிட்டிவிட்டி அந்த மாதிரி இருக்குங்க. நான் கந்தசஷ்டி விரதம் 48 நாள் இருக்கிறேன். நான் அப்போ வெளியூர் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. தாராளமாக போகலாங்க. நீங்கள் எங்கே போனாலும் அந்த காலையில் சாயந்தரம் முருகரை வழிபடுறது அப்படிங்கிறது தவறாமல் வழிபட்டால் போதும். எங்கே போனாலும் நீங்கள் போகலாம். ஒருவேளை நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு நீங்கள் என்ன பதிகம் பாராயணம் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் ட்ராவலில் கூட பாராயணம் பண்ணலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல இருந்து எந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் முருகனை கூப்பிட்டாலும் முருகனுக்கு அது கண்டிப்பாக கேட்கும். அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். எங்கே இருந்தாலும் நீங்கள் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணிக்கலாங்க. நாளைக்கு அக்டோபர் 1 சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைங்க. அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமி வருது. எல்லாத்துக்குமே ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்களுங்க.